இது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்காகவே விட்டுருக்க ஒரு ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் தாங்க நம்ம ட்ராவல் வ்ளாக் வரப்போகுது. என்னைய வண்டி முன்னாடி போகும் பார்த்தா ரிவர்ஸில் போயிட்டு இருக்கு. சேலம் ஜங்ஷன் இந்த வண்டி எடுத்து போயிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பயங்கரமாக அவுட்ருக்குள்ளே இருக்கு. Over the edge, feel like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Hey guys, welcome back to our channel. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியுதுங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா சரியா கோயம்புத்தூர் ஜங்ஷனில் தாங்க இருக்கும். எல்லா தமிழில் பார்த்துட்டே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பட் நம்ம போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தாம்பரம் வரைக்கும் போக போகிற ட்ரெயின். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் இந்த தாம்பரம் வரைக்கும் போகிற பொங்கல் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ராவல் ஜெர்னி நம்மளுக்கு வரப்போகுது. நான் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணி தாங்க போகிறேன். நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த அன்ரிசர்வ்லாம் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. நான் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வரும்போதும் கரெக்டாக அந்த பொங்கலுக்காகவே ஒரு ட்ரெயின் போட்டிருப்போம் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து தாம்பரம். அது யாராவது பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஊருக்கு வந்தாச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் கூட கோயம்புத்தூர் அதை ஏறி பார்த்தீங்கன்னா நான் சண்டே வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே மட்டுமே இது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறாங்க. டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே. பட் இந்த டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே மட்டும் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் டிலே ஆகி தான் வரும்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாமே உள்ளே போய் பேச ஆரம்பிக்கலாம். ஏன்னா ட்ரெயின் டைமிங் இருக்குது, ஃபேர் எக்கச்சக்கமாக பேச வேண்டியது இருக்குது நம்ம வண்டிக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாங்க நம்ம வண்டிக்கு ஏகப்பட்ட கிராசிங் இருக்குது. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஜோலார்பேட்டை வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிராசிங்ஸ் நிறையா இருக்கும். அது எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக உங்களுக்கு கவர் பண்ணி காட்டணும், அவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. சரி, ஓகே. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, மறக்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இந்த சைடு பிளாட்ஃபார்முக்கு எழுதி போட்டிருக்காங்க. கடைசியில் எழுதியிருக்காங்க பாருங்கள், 06086 தாம்பரம் ஸ்பெஷல். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா பிளாட்ஃபார்ம் 2ல் தான் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிற வண்டி எல்லாமே பிளாட்ஃபார்ம் 2ல் தான் கிளம்பும். நம்ம வண்டியும் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2ல் தான் போட்டிருக்காங்களா. சரி, வாங்க அப்படியே உள்ள போகும். நம்ம லோக்கோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர்டி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரிசர்வ்டு கோச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 டயர் கோச் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்குது. அதுக்கப்புறம் 3 டயர் எக்கானமி கோச் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ரிசர்வ்டு ஸ்லீப்பர் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரிசர்வ்டு கோச் ஒன்று இருக்குது பின்னாடி. தென் லாஸ்ட்டு காரான லக்கேஜ் அண்ட் ஜென்ரேட்டர் கார் தாங்க. தாம்பரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா WP7 ஈரோடோட ஷெட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே செக்ஷன் நம்ம கூட்டிகிட்டு போக போகிறோம். அப்பர் மிடில் பர்த் ஒன்று இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா லோயர் பர்த் ஒன்று இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நார்மல் ரொம்ப பழைய வண்டின்றால இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஜன்னல். இதோட அரேஞ்ச்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த சைடு. அப்புறம் வந்து ஒரு மிரர் சூப்பராக இருக்குது, லைட் ஃபேன் ஸ்விட்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பரவாயில்ல, 2 தனியாக இருக்குங்க, பரவாயில்லையே. அது பார்த்தீங்கன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா 11லேருந்து 5 மணி வரைக்குள்ளே எல்லாமே க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்களாம். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தீங்கன்னா சைடு லோயர் அண்ட் சைடு அப்பருங்க. அப்பரு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மிடில், இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. சென்டராக ஒரு ஹூக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஸ்விட்சுன்னு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் ஒன்று இருக்குது, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. ஃபேன் எல்லாமே நீட்டாக இருக்குங்க இந்த வண்டிக்கு. அது வரைக்கும் எல்லாமே ஆல் குட். இந்த ட்ரெயின் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட தான் வந்திருக்கும். பட் மற்றவங்களுக்கு எப்படியோ ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின்லேயே ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுங்களா,
இந்த வண்டி லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 3 டயர் ஏசியும் 3 டயர் எக்கானமி ஏசியும் அதுக்கப்புறம் 3 3 டயர் ஏசியும் அதுக்கப்புறம் 2 அண்டர்சோர்டு கோச்சஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கோச் 2 ஸ்லீப்பர் தான். பட் பேசஞ்சரோட வரவு ஜாஸ்தியாக இருந்ததுனால ஆர்ஏசி தாண்டி வெயிட்டிங் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 கிட்ட போனால பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கோச் பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஆர்ஏசியில் தான் இருந்தேன். ஆர்ஏசி கிட்டத்தட்ட 28 இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் போச்சு. ஏன்னா கோச்சஸ் மொத்தம் 2 நாளாக பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் போனால எக்ஸ்ட்ரா ஒரு கோச் ஆட் பண்ணாங்க. ஒரு 80 பேர் பயணிக்கலாம் இந்த வண்டியில். ஆனால் நல்ல விஷயங்க. இத்தனை வெயிட்டிங் லிஸ்ட் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கோச்சை ஆட் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரானதுங்க. 2 சொல்லி 3வது கோச்சாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம், இந்த ரூட்டில் ஓடுற எந்த ஒரு நீங்கள் தெரிஞ்ச ஏசியோட எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் இல்லை பார்க்குறதா இருந்தால் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. என்னன்னு கேட்குறீங்களா, 3 டயர் எக்கானமி கோச்சில் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட சதர்ன் ரயில்வேஸுக்கு ஒதுக்கப்பட்டது இல்லை. எல்லாமே நார்த் ஈஸ்ட்டு நார்தர்ன் ரயில்வேஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 3 டயர் எக்கானமி கொடுத்துருக்காங்க. நம்ம லைனுக்கு இன்னும் இந்த சைடு வரல. வந்தால் கண்டிப்பாக ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணலாங்க. நம்ம வண்டி கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் டிபார்ட் ஆக போகிறோம். நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு இதே மாதிரி ட்ரெயின் விட்டாங்க நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டுக்கு ஒரு பொங்கல் ஸ்பெஷலாக இந்த மாதிரி LHBயில் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு LHBயை கூட வச்சுக்கலாமே, ஒரு வேக் 7 கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண எல்லா ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வேக்கில் தான் வரும், வேக் 7 வரும், இல்லை வேக் 9 HC. இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் நம்ம வேக் 7ல் போக போகிறோம். ஈரோடு ஸ்டேட்டோடது, அதுவும் ஸ்பெஷல் ட்ரெயின் தாங்க. சரி, ஓகே, வண்டி கிளம்புறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. ஷார்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா 2 நிமிஷம் டிலேயோட கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து வண்டி எடுத்துட்டாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் வர ஷார்ட்ஸ் எல்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்கும். அப்படிலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஷார்ட்ஸ் தான் வரப்போகுது உங்களுக்கு. சரி, ஓகே, வண்டி கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் எல்லா ஷார்ட்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிராசிங்ஸ் இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி தான் கிராசிங்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ லென்த் அப்போ தான் பெருசாக. ஏன்னா நைட் நேரத்தில் ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு என்ன காட்டுறது. ஜங்ஷன்ஸ் வேணால் காட்டலாமே தவிர மிச்சம் எதுவுமே வராது. எடுத்தாச்சு, பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. ஈரோட்லேருந்து இதுக்கு மேலே ஃபுல்லாக இருட்டால வரும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு.
வண்டி பார்த்தீங்கன்னா சரி 5 நிமிஷம் டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம திருப்பூர் ஸ்டேஷன் வந்திருக்கோம். சரி ஓகே, இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறாங்கன்னு பார்த்தலாம் வாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா திருப்பூர் ஸ்டேஷன்லேருந்து அதே எப்படி 5 நிமிஷம் டிலேவோட வந்தோமோ அதே 5 நிமிஷம் டிலேவோட தான் கிளம்பியிருக்காங்க. நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஹால்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் தான். சரி ஓகே, ஈரோடு ஜங்ஷனுக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்த்தலாம். ஈரோடு ஜங்ஷன் தாண்டட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் ஆகட்டும், அது நம்ம போகிற ரூட்டார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, மேக்ஸிமம் ஸ்பீட் என்ன ஏதுன்றத போக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி வாங்க, அப்படி தேடி கண்டினியூ பண்ணலாம். சரியா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 3 நிமிஷம் டிலேவோட கரெக்டாக ஈரோடு ஜங்ஷன் வந்திருக்கோம். சரி ஓகே, இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறேன்ற பார்க்கலாம். நம்மளுக்கு எதிரில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மேங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. இந்த ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் ரொம்ப சீக்கிரமாக போகிற வண்டியில் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல் இருக்குது. நான் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டில் சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ரீமியம் ட்ரெயின்ஸாக கணக்கு எடுத்துக்காச்சு. ஈரோடு ஜங்ஷன்லேருந்து வெறும் 6 நிமிஷம் டிலேவோட தான் இங்கேருந்து கிளம்பியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு மேஜரான ஹால்ட்டான சேலம் ஜங்ஷனுக்கு தான் போக போகிறோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிராசிங்ஸ் இருக்குது இந்த வண்டிக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா கவர் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 06086 தாம்பரம் பொங்கல் ஸ்பெஷல் ஃபேர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்குங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியாக கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து 8:45 டிபார்ச்சர் டைம் கொடுத்துருக்காங்க. தாம்பரம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 5:30 தாங்க கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் வரைக்கும் போக போகல, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி. கரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோ இருக்குது 4:30 டைமிங் தான் கொடுத்துருக்காங்க. 4:30 4:45 அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோ போய் ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டியோட கோச் பொசிஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ஜின் அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா SLRT ப்ளஸ் லக்கேஜ் வேன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கோச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ட்ரஸோட கோச் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டயர் AC 3 கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அப்புறம் 12 3 டயர் எக்கானமி கோச் எம்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும். அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ரிசர்வ்டு கோச்சஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்லீப்பர். தென் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரிசர்வ்டு கோச், அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேட்டர் வேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு வராப்புல. மொத்தம் எத்தனை கோச் பாருங்கள், 1 2 அப்புறம் வந்து 5 5 12 17 17 20 22 கோச் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் இன்னைக்கு ஃபுல் பண்ணுது ஃபர்ஸ்ட். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு என்ன கோச் பொசிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, என்ஜினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு SLRD இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அண்டர்சோட் கோச் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டயர் ஏசி சொல்லியிருந்தாங்க. தென் எக்கனாமிக் கோச் பார்த்தீங்கன்னா 9 தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்லீப்பர் கோச் எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா, கோச் கம்போஷன் ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங்கில் இருக்கும்போது 2 தான் இருந்துச்சு. பட் எக்ஸிஸ்டிங் எப்படி சொல்கிறதுங்க, ரிசர்வ் கோச் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆனனால ஒரு கோச் ஆட் பண்ணாங்களா தெரியல. பட் ஆனால் ஃபஸ்ட்டு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வெறும் 2 சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. நம்ம இன்றைக்கி S3 தாங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மிச்சம் எல்லாமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். கோச்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து புல் பண்ணிட்டு போகுது தாம்பரம் வரைக்கும். அது இல்லாமல் ஒரு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பேன், மறுபடியும் கூட சொல்கிறேன். ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸுக்கு இது வரைக்கும் பேசஞ்சர் லோக்கோ போட்ட சரித்திரமே கிடையாது. நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு கூட்ஸ் லோகோ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம WP7 ஈரோடோட ஷெட்டு தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக நம்ம இதுக்கு போகிறதுக்காக எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம தாம்பரம் வரைக்கும். இன்கேஸ் இன்னொரு விஷயம் கூட இல்லைன்னா, இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்பீடான ரூட்னால 130 வரைக்கும் எல்லா ட்ரெயினும் போகும். அதனால இது ஏதோ டைமிங் மேனேஜ் பண்ணுறதுக்காக, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி LHB கோச்சஸாக வருங்க. அதனாலவோ என்னவோ தெரில 130க்காக நம்ம WP7 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வண்டிக்கும் அது இல்லாமல் 130 கொடுத்துருக்காங்களா இல்லையான்றதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜோலார்பேட் ஜங்ஷன் தாண்டினதுக்கப்புறம் ஸ்பீட் லிமிட் வந்து அப்படியே 130 கண்டக்ட் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் டு ஜோலார்பேட் ஜங்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 110 km/h தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஸ்பீட். ஜோலார்பேட் தாண்டினா நம்மளுக்கு 130. சரி, ஓகே, அது ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வரட்டும், போக போக பார்க்கலாம். அதே மாதிரி ஈரோடுக்கு என்ன டிலேவோட வந்தோமோ சேம் அதே டிலேவோட தான் கரெக்டாக இங்கேயும் வந்திருக்கும். கரெக்டாக சேலம் ஜங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் டிலேவோட தாங்க வந்திருக்கும். சரி, ஓகே, இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறேன் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 நிமிஷம் தான் ஹால்ட்டு. டிலேயில் வந்தனால கிளம்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, வாங்க கிளம்பலாம். என்னையா வண்டி முன்னாடி போகணும்னு பார்த்தா ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கு. இருக்குதாங்கய்யா. பார்த்தீங்கன்னா சரியாக 10 நிமிஷம் டிலே ஓடுறாங்க. கரெக்டாக சேலம் ஜங்ஷன்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பயங்கரமாக அவுட்ருக்குள்ளே இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோலார்பேட் ஜங்ஷன் தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் கிராசிங்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறதெல்லாம் பார்க்கலாம். சரி, ஓகே, ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம், வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியாக 535 கிலோமீட்டர். கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து தாம்பரம் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 535 கிலோமீட்டருங்க. அதை நம்ம கவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 மணி நேரம் 35 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்துக்கிறோம். சரி, ஓகே, மேக்ஸிமம் ஸ்பீட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து நம்ம பெரம்பூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 130 110 அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஜோலார்பேட் ஜங்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியாக 110 கிலோமீட்டர் வேகமும், ஜோலார்பேட் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக பெரம்பூர் ஸ்டேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் ஆகும். பெரம்பூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரூட் டைவர்ட் பண்ணும்போது வண்டி 30 to 40 km/h தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெர்மிஷன் இருக்குது. அந்த வேகத்தில் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். அது மட்டும் இல்லாமல் சரி, டிக்கெட் ஃபேர் சொல்லிடுறேன்.
கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து நான் பார்த்தீங்கன்னா இறங்க போகிறது என்னமோ சென்னை எக்மோர் தான். பட் நான் போடும்போது பார்த்தீங்கன்னா தாம்பரம் வரைக்கும் போட்டிருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கும்னு. கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக தாம்பரம் ஸ்டேஷன் வரைக்கும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 435 ரூபா வரும். நாங்கள் ஃபேமிலியாக தான் டிக்கெட் போனோம். அப்படி நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோ, ஒரு 1700 ட்ரெயின் டிக்கெட் எங்களுக்கு வந்துச்சு. 3 tier எக்கானமிக் வச்சுருக்குல்ல, அதோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1085 rupees வந்துச்சுங்க. அதே 3 tier நார்மல் ஏசி 3 tier வந்தீங்கன்னா அதில் 1160 ரூபா. இந்த ரேட் உங்களுக்கு தெரியும்னா, கோயம்புத்தூர் டு சென்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்கலில் டிக்கெட் போடும்போது உங்களுக்கு என்ன ரேட் வருமோ அந்த ரேட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் ஃபார் எக்ஸ்பிரஸ் தான். என்னென்னா தட்கல் ரேட் தான் இந்த வண்டிக்கு நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த லைன். கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எக்மோர் போகாமல் சென்னை பீச்சிலே வந்து இறங்கியிருப்போம். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. நான் ஏன் பார்த்தீங்கன்னா சென்னை பீச் இறங்கினேன்னா ஃபேமிலியோடு வந்தனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுதான் ரொம்ப பக்கம். எக்மோரோட நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரிப்ளிகேன் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை பீச் தான் எங்களுக்கு ரொம்ப பக்கம். அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை பீச்லேயே இறங்கியாச்சுங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரி 20 நிமிஷம் டிலேவோட தான் சென்னை பீச் வந்துருந்தோம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தாம்பரம் போயிடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஸ்லாப் டைம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டி ஆன் டைம் போயிருப்பாங்க. வண்டி ஜேர்னி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். சேலம்க்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் ஒரு கிராசிங்ஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் நல்லா தூங்கிட்டாங்க. ஏன்னா வந்து அன்டைம் கிட்ட ஆயிடுச்சு. 12 மணிக்கிட்ட அந்த ரேஞ்ச் நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் போய் தூங்கியாச்சு நல்லா. மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த 1:30 வந்து நல்லா உணர முடிஞ்சு. பட் எந்திரிக்க முடியல. ஏன்னா குளிர் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களா. நான் படுத்து நல்லா தூங்கியாச்சு.
வண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு 130 நம்ம தொட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா WP7 ஈரோடோட ஷெட்டு 7 நம்மளுக்கு 130 வந்து கன்ஃபார்ம் தான் நம்மளுக்கு. அதுவும் LHB கோச்னால பார்த்தீங்கன்னா அந்தளவு ஷேக்கிங் இருக்காது, அந்தளவு கம்ஃபர்டபுள் ஜர்னி பார்த்தீங்கன்னா இந்த vlogல சூப்பராக முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு சூப்பராக அமைஞ்சிருச்சு. எல்லாருக்கும் இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான vlogல சந்திக்கிறேன்.